Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாம நல்ல மணக்க சுவையான வித்தியாசமான முறையில ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுல நம்ம முட்டைகோஸ் பயன்படுத்தி செய்ய போறோம். முட்டைகோஸ் பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். இதை வந்து நீங்க மறுநாள் வச்சிருந்து இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுல 1/4 கிலோ அளவுக்கு முட்டைகோஸை ரஃபா கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். கூடவே 5 கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய எலுமிச்சை பழ சைஸ்ல புளி. புளியில வந்து அந்த நார்லாம் இருக்கும்ல, அதை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, இது வந்து ஒரு 300 ml அளவுக்கு இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சிருங்க. ஒரு 3லிருந்து 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பூக்க வெந்திருக்கு. இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்ச பிறகு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, இது வந்து ஒரு நல்ல நிறம் கொடுக்கும், காரம் கம்மியா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, அது வந்து 2 டீஸ்பூன், இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு மிளகாய் பொடி வந்து கரிஞ்சிராம லைட்டா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்துட்டு ஒரு முறை லைட்டா கலந்து விட்டுட்டு அதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல ஃபர்ஸ்ட் கொதிக்க வைக்கணும். இடையில எடுத்து கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி மூடி வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா மேலே வந்து தெறிக்க வாய்ப்பு இருக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நல்ல இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் அழகா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான், நல்ல சுவையான முட்டைகோஸ் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தல. ரொம்ப சுவையா இருக்கும். சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த குழம்பை மறுநாளும் வச்சு சாப்பிடலாம். இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடும் போதும் அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த குழம்பு எதுல செஞ்சீங்கன்னு கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.